see an amazing place. Feels like a dream. A place of many wonders. And full of life. I open my eyes. Earth is our Pandora. Hello friends, welcome and welcome back to நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல நிக்கும். இப்ப வீடியோ நான் எடுத்தாச்சு. என்ன வீடியோ எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வீடியோ எடுத்தேன். இன்னும் பாத்தீங்கன்னா நித்திர கலக்கத்துல இருக்கு. காலையில வந்து நான் அதுல நித்திர கோலல அத பத்தி உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். உண்மையா பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் அனுபவம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்துக்கேன். அது ரியலா நான் பெருசா அதல கதைக்கவே இல்லை. ரியலா நீங்க ஏர்போர்ட்ல வந்து உங்களை கண்ணால் எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் அதில் சோகங்கள் நிறைந்து வலிகள் நிறைந்து அப்படி நிறைய உணர்வுபூர்வமான வீடியோக்களை தான் எடுத்துருக்கு. அதாவது இங்கேருந்து போராக்களும் சரி அங்கேருந்து வாராக்களும் சரி அப்படியான வீடியோவில் எடுத்துக்கினா ஏற்பாடு முக்கிய போன காரணம் பார்த்தீங்கன்னா எங்களை பெரியம்மா லண்டன் போக இருந்தவா, அப்படியே எங்களோட அக்கா வந்திருந்தவா. அந்த வீடியோவில் எங்கள் அக்கா இருப்பா பாருங்கள், நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன். எங்களோட அக்கா வந்து எனக்கே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டேன்டா. நான் எதிர்பார்க்கல எங்களோட அக்கா வருவான்ட்டு. கனகாலத்துக்கு போகிற எங்களோட அக்காவை பார்த்ததில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, பெரியம்மா போகிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே லைட்டாக நல்லாவே வருத்தமாக தான் இருக்குது. பாவம், ரொம்ப நாள் கூட நம்ம கூட இருந்தவா, சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகினமோ தானே, அதால் தான் போய் வாரவா இந்த வருஷம் கூட இருந்துட்டா. சரி, அவள் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும். அங்கே நடந்த சம்பவங்களை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு டின் எடுத்தேன்டா ப்ரோ. இது நம்மளோட இந்த ஸ்பின்னர் தானே, ஸ்பின்னர் நம்ம எனர்ஜி டின் இருக்குது தானே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. ஏர்போர்ட்டுக்கு வெளியே, அதால் அந்த காட்டும் பாருங்கள் வெளியே எங்கே வாங்கினண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா, 100 ரூபா கூட. சரியா? அதே மாதிரி வெளியில் டீ கடை அந்த இது இருக்குது, நெஸ்கோப்பி அப்படி குடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பாடு என்னது மில்க் ஷேக் கொண்டு எடுக்கலான்னு பார்த்தேன், 1400 ரூபா காட்டான். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சேன் 200 ரூபாய்க்கு, பக்கத்தில் அங்கே கடந்துச்சு போயிட்டு ஒரு 700 ரூபாய்க்குள்ள எல்லாம் வேலையை முடிஞ்சு 1400 அங்கே இருக்குது, 700 அங்கே இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, சாப்பாடு எதுவும் ஆர்டர் சாப்பிடணுண்டா கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற இடம் இல்லை, லிஃப்ட்டில் போங்க. அது கொஞ்சம் இப்போ நிறைய மாற்றம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு போகிறதுக்கே நீங்கள் லக்கேஜ் எதுவும் தூக்கிட்டு போனாலும் சரி, வேறு பேக்குகள் எதுவும் வச்சாலும் சரி, அதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி போட்டு தான் அனுப்புவாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருந்துருக்கு. நீங்கள் அங்கே போனால் மதிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்டு போகிறது வாரது இறங்குறது தொங்குறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மாடல் ஆகிட்டு நீங்கள் வெளியே இருந்தும் பார்க்கலாம். முதல்ல வந்து வெளியே இருந்து பார்க்க இல்லாது, ஃப்ளைட்டு ஏறது இறங்கிறதும் பார்க்க இல்லாது, இப்போ பார்க்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே போகும்போது எல்லா பக்கமும் டிவியை போட்டிக்காங்க, மானிட்டரை போட்டிச்சிக்காங்க எல்லா பக்கம். முதல்ல அப்படி இல்லை, இப்போ போகிற வழியெல்லாம் இருக்குது, எல்லா பக்கமும் பார்க்கலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. முதல் மாதிரியெல்லாம் நீங்கள் போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம்னு மட்டும் கனவு கண்டுறாதீங்க. வீடியோ நோட் அலவுட் போட்டுச்சிக்கானுங்கள் உள்ளுக்குள்ளே. அதாவது நடந்து நம்ம போட்டியெல்லாம் போட்டு போவோம், அதுக்குள்ளே போட்டுக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளியே இருந்த எடுத்த வழியாக சொன்னார், கையை காட்டி. நான் சொன்ன உள்ளே எடுக்கலை, வெளியே எங்களை பெரியம்மாக்கள் அக்காக்க நான் சூம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, முக்கியமாக அந்த பஸ் ஏறாக்கள் இருக்கீங்க தானே, பஸ் ஏறாக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எங்களை பெரியம்மாவை 3:30 ஃப்ளைட் நினைக்கிறேன், கத்தார் ஏர்லைன்ஸ்லேருந்து லண்டன். அப்போ 1:45 சரியாக வந்து பார்த்திங்கன்னா அக்கரைப்பத்து பஸ் வந்துச்சு. அடுத்து நானும் பார்த்தேன் 4:30 தான் பஸ் வரும் போல இருக்குன்ட்டு. 1:45 பஸ் இருக்குது, நைட் பஸ். நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாடு வராக்கலாம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் அப்படியே கிளம்பலாம் நேரடியாக. கொஞ்சம் குறைவாக பட்ஜெட் குறைவாக இருக்கும். அடுத்தது 4:30 இருக்குது, அடுத்தது 6:30, அப்புறம் 9:30 அப்படிலாம் பஸ் இருக்குது. கட்நாயக் பஸ், அங்கேருந்து பஸ் ஏறலாம். அதை தான் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுங்க. நிறைய விஷயம் தெரியல கேளுங்க, கண்டிப்பாக நான் மற்ற பதிவு வரேன். நம்ம சேனல் பஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வெளியே பாருங்கள். லாங் ஆபிட். இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் தான் நம்ம பண்ணிக்கோம். இது அந்த முகப்பு தான் இது. விடிய காலையில் 5 மணி, விடியச்சா 5 மணி. வெறும் டாய்லெட் இருக்கு. என்ன டாய்லெட் பாருங்க, 12% க்ளீன் இல்லை.
எல்லோரும் ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஃபோனில் கிளியர் இல்லைடாப்பா, புள்ளி அடிக்குது. நம்மளோட மட்டக்கள பஸ் வந்து நிற்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே இன்றைக்கி விடுத்த சரியாக. இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னா நேரம் சரியாக 5:48. நான் நினைக்கிறேன் 6 மணிக்கு இந்த பஸ் எடுப்பாங்க போல. நேரத்தோட வரார்கள் பேன் பிடிக்க தேவையில்ல. இந்த இருக்கிற கல்முனை கொழும்பு பஸ்ஸில் இருந்தீங்கன்னா காசு மிச்சம். நமக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 3 மணிக்கு தான் 3:30 தான் ஃப்ளைட். அடுத்த நாள் இப்போ ஹோட்டலுக்கு வர வாகனத்தை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாகனத்தை காலையிலும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ளைட் வந்து இறங்குற இடம். அது வருகை இந்த போட்டுக்காங்க பாருங்கள். அது அங்கால இருக்கிறது வந்து ஃப்ளைட் ஏறுற இடம். இது வந்து வாகனம் பார்க்கிங் பண்ணுறது, கார் இதெல்லாம் பார்க்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாகனம் தானே அடுத்த பார்க்கிங் காட்டுறேன். அது அங்கே இருக்குது. இது வந்து ஃப்ளைட்டு இங்கேருந்து போகிறது, இது இங்கேருந்து வாரது. இதில் போனால் பார்க்கிங் போடலாம். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் மட்டக்கள போகிறாக்கில் இருந்தீங்கன்னா இவரது அடுத்த பஸ் நிற்க பாருங்க. இது எப்படியும் ஒரு 7 மணி போல் எடுப்பாங்க. நீங்கள் 6:30. இந்த இருக்குது. இங்கே பார்க்க ஒரு பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் வாகனம் போடலாம். இதில் ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன பார்க்கிங். இங்கே பார்க்கிங் போட்டிங்கன்னா இந்தாக்கு தான் டாய்லெட். இங்கே டாய்லெட் கொண்டு வந்து நல்ல பிரச்சனை இல்லை. இதால் வந்தீங்கன்னா சரி. அப்படி இந்த ரோட்டை பார்த்து கொடுங்க. இங்கே டூரிஸ்ட் ஆகிற பஸ் பார்க்கிங். இது இந்த இருக்குது டாய்லெட். பார்க்கிங் இன்னும் நம்மளோட பஸ் போடல. ஒரு பஸ் போயிட்டு இது அடுத்த பஸ் வேற ஒரு டிப்போ போலது.
இப்போ நம்ம எங்கே இந்த வீடியோ எடுக்க மாட்டீங்களா ஃப்ளைட்டு வார இடத்துல அந்த இறங்குற இடத்துல இருந்தால் நம்ம வீடியோ எடுக்கணும். இது வந்து லேண்ட் ஆகிற இடம், அதாவது சந்தோஷமாக எல்லோரையும் வர வைக்கிற இடம். அங்கே எல்லாத்தையும் துக்கமாக அழுது அனுப்புகிற இடம். நம்ம இங்கே நிறைய பேர் எவ்வளோ சந்தோஷமாக வந்து கட்டிப்பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே ஆனந்த கண்ணீர், அங்கே ரத்த கண்ணீர். புத்த சிலை இருக்கு. வாகனங்கள் நிறுத்த தடை. ஏர்போர்ட்டு கூட 450 ரூபா, நம்ம ஊரில் 350 ரூபா. இங்கே நம்ம டூரிஸ்ட் இது ஸ்ரீலங்கையில் சந்திக்கா. எங்கடா வேறல போயிட்டானோ? சந்திக்கா மனுஷிய பக்கத்தில் தாத்தைக்கு லண்டன் போகிறத பார்க்க பயப்படான். சந்திக்கா தண்ணிக்குள்ள தான் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம பஸ் போகுதாப்பா. வேற பஸ்ஸும் போயிட்டு சரி. எத்தனை மணிக்கு இந்த பஸ் போயிருக்காங்க? 7:47 எடுத்துக்காங்க. கட்டுனாயிருக்கா. அடுத்த பஸ் அடிச்சிங்க. இந்த அடுத்த பஸ் போகுது, மட்டக்களப்பு போகுது. பஸ் இருக்குது தொடச்சி. அடுத்து 9 மணிக்கு எடுப்பானுங்க இந்த பஸ். Oh my God. பாடு எங்கேருந்து போகிற ஆக்கள் ஒருத்தருங்கல்ல. சாம்சங் கட்டாயமாக பார்த்தீங்கண்டா வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அந்த ஏர்போர்ட்டில் எத்தனை கிலோ தரானுங்களோ அத்தனை கிலோ மட்டும் கொண்டு போங்க. எக்ஸ்ட்ரா 1 கிலோவை கொண்டு போனால் கூட அப்படி நிப்பாட்டுறான் கத்தார்காரன். சரியா? ஸ்ரீலங்கையிலன்னு சொன்ன மாதிரில நம்மளை ரீல் பொடியனுக்கு வந்திருந்தாங்க வெளியில் அனுப்புறதுக்கு. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு ப்ரோ நான் போயிட்டு வரேன் ப்ரோ, ஃப்ரெண்ட் அனுப்பி போட்டு வரேன் போனோம். உள்ள ரிட்டன் ஓடி வந்தான். என்னென்னு கேட்டேன், பஸ் ஏறேன் பார்த்து ப்ரோ அவனோட சாமானை ரிட்டன் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 3 கிலோ சாமானை ரிட்டன் ஆக்கிட்டானே. அப்படியே கொண்டு போயிடல சாமானெல்லாம். அப்படி ஆகையும் மோசமாக இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக போய்க்கல. உங்கள் லக்கேஜை பாருங்கள் என்ன மாதிரிண்டு. அடுத்தது வெளியே வந்து கேட்டேன் நான், எனக்கு எங்கள் அக்கா வாரம் தெரியாது. அப்போ சர்ப்ரைஸ் பண்ண எதிர்பார்க்கல. அப்போ 1 கிலோ படி எவ்வளோ அனுப்பலான்னு பார்த்தா 1 கிலோவுக்கு 9,000 ரூபாய். வெறும் 9,000 இல்லை 9,000 ரூபா. எங்கே இருக்குது அது பெருசு 1 கிலோவுக்கு. அப்போ ஜோதிச்சு பாருங்க என்ன இது மாதிரில கிடக்குண்டு. அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வாங்க. அதுக்கு தான் சொல்ல எடுத்துனா இது நான் அதையும் சேர்த்து விட்றோண்டுல வாங்க.
உங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரியே நீங்கள் வெளிநாட்டு போகிறீங்க இன்றைக்கி. என்ன வர போராக்கிற காணல ப்ரோ போராக்கிற காணல வாராக்க தான் கூட இருக்கு. நான் பேச அவங்களோட போகிறேன். என்ன மாதிரி பேசட்லாம் ஆயிருமா? ஆகா ஆண்டாப்பா எங்கூட ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொமேனியா போகிறாரு. எத்தனை பேர் ரொமேனியா ஃப்ளைட்டு போயிட்டு இந்த கத்தாருக்கு போயிட்டானே போவீங்க என்னெல்லாம்? சரி ஓகே, மறந்துடக்கூடாதான். நட்பு அப்படி இருக்கணும், நட்பு அப்படி இருக்கணும். எங்கே போகிற மற்ற பொட்டியெல்லாம் அல்ல கொடுத்தா இல்லை இல்லை காசு கட்டி கொடுத்தீங்க இவ்வளோண்ணே. அதுதான் அதில் இல்லை. உங்களோட கேளுங்க போயிட்டா ரெண்டு. நீங்கள் என்ன செய்ய என்ன செய்யணும்? எங்கே நம்மளோட விமான அனுமதி பட்டுச்சு இந்த அடகு? நான் அந்த டிக்கெட் எடுத்து வரணுங்கக்கா. இது வெளிநாடு போகுதுகளா இல்லை பொங்கல் வாங்க போகுதுகளா? இவ்வளோ லைன் நினைக்குது. ஆ எங்கே ஒன்று நிற்குது அந்த கதைகள்? பென்ஸ் அந்த கத்தார் இப்போ வந்துச்சு. வந்து போயிட்டு இல்லை கத்தார் கிடக்காது. எவ்வளோ பேர் போகிறது நீங்கள்? இங்கே நிர்ணயிக்காங்கல்ல கட்டப்படுவேன் கிட்ட பார்த்தா கஷ்டம் பண்ணுவேன். அக்கா இப்போ என்ன விடுறா நம்ம இப்போ அதை தாண்டி போதும் பார்த்துக்கணும். டைமு கேட் ஓப்பன் இறங்கி விடுவான். இப்போ நீ இது நான் தள்ளையில அது நீங்கள் டிக்கெட்டை கார்டு கலணும். இந்த டிக்கெட்டை காப்பான் உங்களுக்கு. அது கம்பி தள்ளிட்டு வரைக்கும் எடுத்துருந்தாலும் பரவாயில்ல. இந்த புல்ட்டும் எதுல தள்ளி போறீங்க அக்கா? 4K அப்படி 4Kல போடாம மற்றதான் அப்படிதான்.
அப்படி போல எடுக்காது, எனக்கு சப்போர்ட் ஆகாது. நார்மல் 4K வேணாம். என்ன சைஸ் ப்ளஸ் எங்கே நின்றுட்டு என்ன கடை போறீங்க? மாலை எடுக்கணும். எங்க 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 அங்கே எடுங்க. என்னக்கா எடுக்கலையா ஒன்றும்? ஜானி எடுங்க. ஆனால் இங்கே காடு சந்திக்கா உங்களோட ஃப்ளைட்டு ஆக்கள் தான் நிற்காங்க. அவருது பைலட் பைலட் என்ன அதுதான் இப்போ புதுசாக இங்கே மாற்றி வச்சுக்காங்க எல்லாத்தையும். அவர் கேட்குறேன் இங்கே பாருங்க பேங்க்கு தான் அதை தான் போக முடியாதா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் போக முடியல. தேங்க்யூ. எப்படி நம்ம மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கணும் போல இட்ஸ் ஓகே. அவன் என் அக்கால சைட் அடிச்சு விட்டுருக்கான். பபிள் டீ பபிள் எதை சொன்னாலும் பயப்பட நம்புது. அதுதான் ஆக்கா வெளியே எவ்வளோ பேர் நிற்கான, உள்ளுக்குள்ள ஆக்கலையே காணல. ஆசைப்படுறீங்க எடுக்கக்கா நீங்கள். என்ன மாலை வேணும்? எது இதா? எனக்கு ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சம் இது இப்போ 12,000 கிட்ட சொல்லுவான். சாப்பாடு இதில் இங்கேயே வந்துட்டீங்க. சாந்திக்கா நீங்கள் டீ வாங்கி குடிக்கிறீங்களா? டீ அதடுங்க கையில் மேக்க பொடியக்கு தீனா மேக்க பொடி தீனா மே என்னக்கா அது இல்லையா? All these are actually real spices. என்ன எடுத்துட்டீங்களா? ஓ ஏறி எடுங்க கொண்டு போவோம். சொல்லுங்க இப்படி சொல்றது. வாக்கா சந்திக்கா அர்றாத குசு வாங்க. கஷ்டம் இல்லை, இங்கே வாங்க. என்னோட வாங்க, இங்கே வாங்க. என்னோட வாங்கக்கா. அந்த இருக்குதுக்கா. இதில் லக்கேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு அங்கே வரையில இப்போ நிருப்பம் வாங்க கொண்டு ஆக்கலை. என்னக்கா ஏலாம் வச்ச மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் 13 கிலோ வரண்டு.
நான் சொன்னேன் 13 கிலோ வருண்டு. இது ஒரு 7 வைக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 8.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எப்படி கெஸ் கரெக்டா? அது 23 கிட்ட வரும் அந்த பெரிய வட்டி. அது சரியா? 10 கிலோ இருக்கு, 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கு. 1 கிலோ பெருசாக பார்க்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் டக்குனு இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்கள் எடுத்து அதை வைங்க, தூக்குங்க. தனியை தூக்க போகிற விட்டேன். இப்போ நான் தூக்கியே ஆகுவேன். என்ன விட்றா சூனா பானா என்ன எல்லாம் கண்ணு வாங்க. புதுசாக மாற்றிட்டாங்கடாப்பா. சாப்பாட்டுக்கு வர வழியே மாற்றிட்டாங்களா? என்ன என்ன டாய்லெட்? apakah நீங்கள் பண்ண முடியுதா? போகலாம். Passengers on flight by this flight, FZ 517 to Dubai. Please clear your baggage at customs. Check-in numbers 36, 37, 38. யூடியூபர்னு சொல்லி உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்க. போமாக்கா நம்ம கண்டென்ட் நீங்கள் தான் வாங்க, சுற்றி சுற்றி எடுப்போம். இது உயருமாக்கா மேலே? யாரும் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இங்கே தான் நாங்கள் இப்போ சாப்பாடு கூட சொல்லி விளங்காது. மைக் பிரச்சனை இங்கே. நீங்கள் தான் கிடைக்கணும். இதுக்குள்ளே இருக்கு, வாங்க நான் காட்டுறேன். இங்கே வரேன் காட்டுறேன். இதுதான் இப்போ புதுசாக வரப்போ ஸ்ரீலங்கா ஏர்போர்ட். ஆமாம், பாலம் வருதா? அங்கே வாங்க, ஃப்ளைட்டை காட்டுறேன். இங்கே இருக்கு, இப்படி வர போதுங்க. இதை பாருங்க, ஏர்போர்ட் மாதிரியே தெரியுதா? இதில் கிளாரிட்டி குறையும். Duna bukan identiti sekali. Thái tuần xử lý thì chỉ thương vì tuổi khát thức của nhà đến Bangkok xử lý Dubai, Qatar, Karachi, Dubai, Chennai, Kuwait, Abu Dhabi to Doha, Abu Dhabi, Muscat, Sharjah. What?
நான் உங்களுக்கு போலன்னு வந்து எனக்கா இன்னும் பசிக்கலையாமா கிளம்புறோம். ஆமாம் இது எங்கள் அக்கா இது பெரியம்மா சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டு வாங்க நமஸ்தே நமஸ்காரம் அதில் 10 தேங்காய் அடிச்சாதாங்க மூங்கலாம் கிளியராக இருக்குமாக்கா யார் சந்தைக்கு நீங்கள் பயப்படாமல் போங்க பிரச்சனை இல்லை சிங்கம் கண்கலைங்க சரித்திரமே இல்லை அதே மாரி கலைஞர் சிங்கம் கடம்பை தவறிட்டு அர்த்தம் போடிங்க ஆகுது லைன் ஆகுது சரி சாந்தி அப்படி போங்க அதே நம்ம டாக்கில் பார்த்தா மட்டும் நிப்பாட்டிடுவாங்க ஆக்கா நம்ம டாக்கில் பார்த்தா மட்டும் வண்டி நின்று கேட் 14 என்ன போகணும்? ஓ கேட் 14 நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள் உள்ளே போய் இருக்க போகிறேன்னு சொல்லி போட்டு போய்கிட்டுருங்க என் அக்கா கண் கலங்கி கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வண்டி போகுது போகுது இல்லையா தள்ளி விடுங்க பிடிச்சி நேரா தள்ளி வாங்கலாம் சரி ஹலோ
இதில் கதைக்கிறதுக்கு எனக்குண்டா ஒன்றும் வரல ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தை சொல்கிறேன், வெளியே எல்லாரையும் அனுப்பும்போது ஒரு கவலை ஒன்று இருக்குன்னு தானே, அப்படி ஒரு கவலைகள் பற்றி என்னத்தை வெளிப்படையாக ஒன்று கதைக்கலாம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் இன்ட்ரோ வீடியோவில். மழை இந்த அவரத்தை காற்று தெரியும், காற்று அடிக்குது. பார்ப்போம். சரி சரி. இது வந்து சந்தோஷத்துக்குரிய இடம். இங்கே வந்து ஆட்கள் சந்தோஷமாக வாரது. வந்து ஃப்ளைட் வந்து நேரங்குது, இங்கே ஆட்கள் வருவாங்க. இப்போ நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா கவலைப்படுறது, ஆக்களை கொண்டு விட்டு போட்டு கவலை அப்போ இங்கேருந்து. இது ரெண்டும் இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது. சரி, நம்ம கிளம்புண்டே சரியான காற்றா வேறு இருக்குது. பஸ்ஸு இங்கால என்ன செய்ய போகிறோமோ ஃப்ரெண்ட்ஸ். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 12:36 சரியான, அதாவது இரவு நேரம் 12:36. பகல் நேரத்துக்கு இருட்டாக பார்த்தீங்கன்னா பெரியம்மாவை விட்டாச்சு, பெரியம்மா அக்காவையும் கொண்டு விட்டுட்டேன். சரியான காற்றா இருக்குது. இப்போ எங்களுக்கு டொய்லெட் போகலான்னு பார்த்தா ஆக மோசமாக இருக்குது, ஆட்கள் கூட. இதுதான் நைட் வியூ. நம்மளோட ஃபோனில் இவ்வளோ தான் கிளியராக தெரியும். ஃப்யூச்சரில் வந்தால் பார்ப்போம், வரும்போது கிளியராக டீட்டெயில்ஸ் எடுத்து போடுறேன். இப்போ காற்று விலங்குமோ தெரில. இப்போ நம்ம அங்கே இருக்க டொய்லெட் தான் போகிறோம். அடுத்து இதுதான் நைட் வியூ. எப்படி எங்களுக்கு பார்த்து நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காற்றுல எப்படி ஃப்ளைட் கிளம்ப போதோ தெரில. ஏற்கனவே இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நான் அதை ஒன்றுமே கதைக்காத காரணம் ஒன்று தெரியுமா, அதாவது இது வந்து ரியலாக எப்படி இருக்குமோ அப்படியே காட்டு கொண்டு அப்படியே எடுத்துக்கேன். பிடிச்சி நம்மளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு சந்திப்போம். பாய்.